ஒரு நீரை நல்லதுக்கும் பயன்படுத்த முடியும், கெட்டதுக்கும் பயன்படுத்த முடியும். எல்லாத்துக்குமே நீங்கள் எந்த மதமாக எடுத்துக்கிட்டாலுமே நீர் ரொம்ப ரொம்ப குறிப்பாக இருக்கும். யாரையாச்சும் சபிக்கணும்னா தண்ணி அப்படி ஊற்றிட்டு சபிச்சு விட்டுருவாங்க. நமக்கு தேவையான ஒரு பிரச்சனை நம்ம எங்கே எடுத்துகிட்டு இருக்கோம்னா பஞ்சபூதத்தில் ஒன்றான நீர்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி இல்லாமல் ஒரு உயிரும் இங்கே வாழாது, தண்ணி இல்லாமல் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஆக மொத்தம் நம்ம பஞ்சபூதங்கள் கிட்ட பிச்சை தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு மனுஷன் இறுதியிலே இடுகாட்டுக்கு போகும்போதும் பயன்படுறது என்னன்னா இந்த நீரில் தான் போகும். நீர் எதுவாகவும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியும் வல்லமையும் படுத்து மிக 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 முக்கியமான ஒரு ஆதார சக்தி தான் நீர். நிறைய கோயில்களுக்கு போயிருந்தீங்கன்னா நீர் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீரில் காலை வச்சிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். ஒவ்வொரு டைம் நீங்கள் தண்ணியை குடிக்கும் போதும் நீங்கள் என்ன வாங்கணும் அப்படின்ட்டு ப்ளஸ் பண்ணிகிட்டே குடிங்க. அது நீங்கள் பேசிட்டு நீங்கள் ப்ளஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை குடிங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்கள் பாருங்கள். சார் வணக்கம். குருக்கடாட்சம் குருவர்கள் உண்டாகும். சார் தண்ணீர், அதாவது நீரை கோயில்களில் நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி சில ஒரு கர்ம காரியங்களுக்கும் நீரை பயன்படுத்துகிறாங்க. நீரை எல்லாத்துக்குமே பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன சார்? இப்போ வள்ளுவர் பார்த்தீங்க அப்படின்னா நீரின்றி அமையாது உலகன்னு சொல்லியிருப்பார். முதன்மையான குரல் அதுவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு நீரை நம்ம நல்லதுக்கும் பயன்படுத்த முடியும், கெட்டதுக்கும் பயன்படுத்த முடியும். ஏன்னா ஒரு மனிதன் ஆவதும் எங்கன்னா நீர் குடத்தில் தான். ஒரு மனிதன் இறுதியிலே இடுகாட்டுக்கு போகும்போதும் பயன்படுறது என்னென்னா இந்த நீரில் தான் முடியும். ஸோ நீர் எல்லாத்துக்குமே ஒரு ஆதார சக்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு குளம் இருக்கும். ஏன் அந்த குளத்தை நம்ம முன்னோர்கள் வெட்டி வச்சுருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் ஆழ்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீர் எதுவாகவும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியும் வல்லமையும் படைச்சது. அதாவது பஞ்சபூதங்களில் மிக 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 முக்கியமான ஒரு ஆதார சக்தி தான் நீர் அப்படிங்க. இந்த நீரை நம்ம கோயில்கள் வெளியே வச்சுருக்காங்கன்னா நேரடியாக என்னென்னா பிரபஞ்ச ஆற்றல் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனுடைய பதிவுகளை அந்த நீரில் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போன உடனே அந்த நீரில் நம்ம காலை வச்சு இல்லை அந்த தண்ணியை நம்ம தீர்த்தத்தை நம்ம மேலே தெளிச்சிக்கும் போது அது விதமான எனர்ஜின்றது அங்கேயே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பாருங்கள், நிறைய கோயில்களுக்கு போயிருந்தீங்கன்னா நீர் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீரில் காலை வச்சிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துடும். இதெல்லாம் எப்படி வருதுன்னா நேரடியாக நீர் மேலே இருக்கிற எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே இல்லைங்க, என்ன கேட்க. அதே மாதிரி நீரை ஒரு கெட்ட காரியங்கள், அதாவது கர்ம காரியங்களுக்கும் பயன்படுத்துகிறாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? சார் இப்போது நம்ம என்ன பதிவு பண்ணுறோமோ அது தண்ணியில் பதிவாயிரும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மசூதி போயிருக்கீங்களா, சின்ன வயசில் ஜுரம் வந்துருக்கும், உங்களுக்கு ஃபீவர் வரும்போது இந்த நீரை வச்சு தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஓதிட்டு உங்கள் முகத்தில் அடிப்பாங்க. உடனே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிரும். உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த நெகட்டிவாக இருக்கட்டும், அந்த எதிர்மறை சிந்தனைகள் எதுவாக இருந்தாலுமே உடனே க்யூர் ஆகிடும். அப்படியே ஹிந்துவில் நம்ம முறைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீரை தான் ஆதாரமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் கோயிலுக்கு போகணும், முதல்ல தீர்த்தத்தை கொடுப்பாங்க. கரெக்டு தானே? இப்போ கிறிஸ்துவத்தில் போனீங்க அப்படின்னா இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்ட்டு உங்கள் மேலே தெளிப்பாங்க நீரை. இது எல்லாத்துக்குமே நீங்கள் எந்த மதமாக எடுத்துக்கிட்டாலுமே நீர் ரொம்ப ரொம்ப குறிப்பாக இருக்கும். நம்மளுடைய சைவத்தில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் எப்பவுமே கையில் புஜம்னு வச்சுருப்பாங்க. ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, யாரையாச்சும் சபிக்கணும்னா தண்ணி அப்படி ஊற்றிட்டு சபிச்சு விட்ருவாங்க. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த பதிவுகளை இந்த நீர் அப்சர்வ் பண்ணும். இதுதான் நிஜம். ஒரு வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவாக தான் இருப்பீங்க. அவங்க உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்குன்னா 3 பேர் நெகட்டிவாக இருந்தாலும் உங்களோட பதிவு அந்த தண்ணியில் போய் சேவ் ஆகும். அந்த தண்ணியில் அந்த பதிவு சேவ் ஆகும்போது நீங்கள் அதை எடுத்து குடிச்சிங்கன்னா நீங்களும் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா எங்கன்னா போய் தண்ணி நம்ம கேட்டு வாங்கி குடிக்கும்போது அவங்க என்ன மனநிலையில் தண்ணி கொடுக்குறாங்கன்றதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் தண்ணி வாங்கினோன்னா முதல்ல அப்படி சாய்ச்சிட்டு குடிப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே விஷயம் இருக்குது சார். இங்கே ஸோ எல்லாமே பதிவுகளை எடுத்துக்கிறது தான் தண்ணிங்கிறது. அதனால தான் வள்ளுவர் முதன்மையே சொல்கிறார். ஏன்னா தண்ணி இல்லாமல் ஒரு உயிரும் இங்கே வாழாது, தண்ணி இல்லாமல் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஆக மொத்தம் நம்ம பஞ்சபூதங்கள்கிட்ட பிச்சை தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் முதன்மையாக நமக்கு தேவையான ஒரு பிச்சை நம்ம எங்கே எடுத்துகிட்டு இருக்கோம்னா பஞ்சபூதத்தில் ஒன்றான நீர்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஜலகண்டீஸ்வரர் அப்படின்னு அந்த நீருக்கு இறைவனோட பேரே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக உலகத்திலேயே முக்கால்வாசி பாகம் நீர் தானே. நீர் தான். ஏன் உடம்பே கிட்டத்தட்ட 75% நீரால் ஆனது தானே. கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போது நீர் நம்ம என்னவா நினைக்கிறோம், நம்ம பாசிட்டிவாக நம்மளோட தாட் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு போகும், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவாக கொண்டு போகும். நீங்கள் சொன்னீங்க. இப்போ நீரை பயன்படுத்தி ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு, அது மாதிரி ஒரு உச்சநிலை அடைகிறதுக்கு நீரை பயன்படுத்த முடியும். கண்டிப்பாக முடியும் சார். ஒன்றும் கிடையாது. தினமும் காலையில் நீங்கள் இல்லைனா ஒவ்வொரு டைமும் நீங்கள் தண்ணியை குடிக்கும் போதும் நீங்கள் என்ன வாங்கணும் அப்படின்றது ப்ளஸ் பண்ணிகிட்டே குடிங்க. நீர்கிட்ட பேசணும். நீங்கள் பேசுகிறது அதில் பதிவாகிக்கிட்டே இருக்கும்.
நீங்கள் அதில் நீங்கள் பேசிவிட்டு நீங்கள் ப்ளஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை குடிங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஃபுல்லாகவே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பேசும்போதே அந்த பதிவுகள் தண்ணிக்குள்ளே போகும் பாசிட்டிவாக. அந்த பாசிட்டிவ் அதில் பதிவானதுக்கப்புறம் அது நீங்கள் குடிக்கும்போது உடல் முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை எண்ணங்கள் வந்து உடல் முழுக்க வந்து நிறைய ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே தண்ணி, ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு மோட்டிவேட் கொடுத்து தான் சார் இருக்குது. அது நீராக இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி, ஆகாயமாக இருந்தாலும் சரி, எல்லாமே. இதில் முதன்மையாக நீரை நீங்கள் ப்ளஸ் பண்ணிவிட்டு குடிச்சு பாருங்கள். நான் நெக்ஸ்ட் எபிசோடில் பஞ்சபூதங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்க முடியுன்றது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த கேள்வியை கேட்கலான்னு நினச்சேன். இப்போ நீரை வந்து பயன்படுத்தி நம்ம என்ன சொல்கிறேன், நீரை வந்து நம்மளோட தாட்ஸாக அதுக்கிட்ட சொல்லி நம்ம அந்த நாள் முழுவதுமே வைப்பாக இருக்கும், ஐ மீன் பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணால் உச்சநிலை அடையலான்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி நம்ம வேறு எந்த அந்த பஞ்சபூதங்களை வேறு எதாவது நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்கலான்னு இருந்தேன். நெருப்பை யூஸ் பண்ண முடியும், நெருப்பு யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காற்றை யூஸ் பண்ண முடியும், ஆகாய சக்தி யூஸ் பண்ண முடியும், பூமியை யூஸ் பண்ண முடியும். பூமியை யூஸ் பண்ணி பண்ணுறதா உங்களுக்கு மந்திரம் மாந்திரிகம்ங்கிறது. உங்கள் காலடி மண் எடுத்துகிட்டு போயிட்டு பல விஷயங்கள் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நிஜம்தான், இதெல்லாம் நிஜம்தான். நிறைய பேர் இந்த மூட நம்பிக்கைன்றாங்க. இது மூட நம்பிக்கை கிடையாது. ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. இவங்க தெரியாத ஒரு இடங்களில் போய் சிக்கி இவங்க ஏமாந்து போயிடுறாங்க. பட் ஆனால் நிஜமாகவே உங்களுடைய காலடி மண் எடுத்து மந்திர மாந்திரிகங்கள்லாம் நிஜம்தான். ஏன்னா எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது, ஒரு வைப் இருக்குது. நீங்கள் போட்டுட்ருக்கீங்களே ஷர்ட், இந்த சட்டை நீங்கள் கழட்டி போட்டால் கூட உங்களுடைய பதிவுகள் அது பதிவாயிடும், தெரியுமா? ஆமாம், அந்த ஸ்மெல் இருக்கும். அப்போ அந்த ஸ்மெல்லு போய் இதில் நிறைய இது இல்லை. ஸோ அந்த ஸ்மெல் அதுக்குள்ளார போகும்போது அப்போ அந்த ஸ்மெல்லும் நீங்களும் வேறு இல்லைல்ல, அந்த ஸ்மெல்லே உங்ககிட்ட தானே வருது, அந்த ஆற்றல் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே சயின்ஸ் தான் சார். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே ஒவ்வொரு டெஃபினேஷன் இருக்குது. பிரபு ஆக்சுவலாக அது மந்திரம் மாந்திரிகம் அப்படின்லாம் சொல்லி இந்த மூட நம்பிக்கையாக நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் உண்மை கிடையாது. ஐ மீன் உண்மை அது. அவங்க வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லி பொய்யா சொல்லிட்டு இருக்காங்கன்றீங்க. அவங்களோட அறியாமையில் பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன். மக்கள் வந்து நிறையா அந்த புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு அங்கே கிடைக்கிற அந்த நீரை எடுத்துகிட்டு வந்துட்டு தீர்த்தம்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்துகிறாங்க. நாட்கணக்காக மாதக்கணக்காக வச்சுட்டு கூட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து காசி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது ராமேஸ்வரத்தில் வந்து தீர்த்தம் எடுத்து கொண்டாந்து வச்சுருப்பாங்க. அது ஏதாவது ஒரு காரியங்கள், அதாவது நல்ல காரியங்கள் பண்ணும்போது அந்த தீர்த்தத்தை பயன்படுத்துகிறதா சொல்லுவாங்க. அந்த நீரில் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே கண்டினியூ ஆகுமா? அது ஒரு சரியான விடயமா? நிச்சயமாக நீங்கள் அங்கே இருக்கும்போது அதுக்கு பாசிட்டிவ் இருக்குது. பட் அதை அங்கேருந்து இங்கே கொண்டு வரும்போது அதனுடைய எனர்ஜி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கங்கை எடுத்துக்கோங்க, ஒரு பேராற்றல், ஒரு அதீத ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பேர் ஆறு தான் அது. அது நேரடியாங்கன்னா ஹிமாலயஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு நீர். ஸோ அந்த இடத்துல அது ஒரு தூய்மையாக, ஒரு பியூராக, ஒரு ஒயிட்டாக, ஒரு அதிசக்தி நிறைந்த ஒரு நீராக தான் அது ஓடி வந்துட்டுருக்கு. நம்ம அந்த இடத்துல தண்ணி எடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள் அங்கே பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரோம். அப்படியே நேராக கங்கை தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. கொஞ்சமாக மஞ்சள் இந்த மாதிரி விஷயங்களை அதில் பயன்படுத்தி நம்ம கொண்டு வரும்போது அதனோட சக்தியும் அதனோட தன்மையும் மாறாமல் அப்படியே இருக்கும். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, கங்கையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அது என்ன பண்ணிடுறாங்கன்னா சும்மா நார்மலாக மூடி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது அதனுடைய எனர்ஜி குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த கோயில்களில் இருந்தாலும் நீங்கள் தீர்த்தத்தை கொண்டு வரும்போது அதில் சிறிதளவு கொஞ்சம் மஞ்சளை கொஞ்சம் சேர்த்து கொண்டு வரும்போது அதனுடைய சக்தியும் அதனுடைய வல்லமை மிக அதீதமாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போது பஞ்சபூதங்களில் நீரை பற்றி நம்ம பார்த்தோம். நம்ம அடுத்த ஒரு எபிசோடில் பஞ்சபூதங்களை வந்து நம்ம பாசிட்டிவாக எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நீரை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதை எப்படி நம்ம பயன்படுத்தி பாசிட்டிவ் வேக்கு எப்படி போகலாங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் மிக அருமையாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கொடுத்த இந்த நேரத்துக்கு நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி. குரு கடாட்சம், குருவர்கள் உண்டாகட்டும்.